வணக்கம் மக்களே, ஹாய் ஹலோ கைஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஆஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப பரபரப்பாக வந்து படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் தான் இந்த வீடியோ. பட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் டு நோ திங்ஸ் வெல் அண்ட் குட். அண்ட் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் உங்களோட எக்ஸாம்ஸ். நான் ஏன் இந்த டைமில் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இப்போ நடக்க போகிற இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் இது எப்படி வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஸோ தட் நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் இதை நம்பிக்கை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இது வந்து ஒரு ப்ரொப்போஸ்டு டெக்னிக்கோ இல்லை ப்ரொப்போஸ்டு மெத்தடாலஜியோ இல்லை, நான் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணி என்னோட 11th ஸ்டாண்டர்டில் 97ம் 12th ஸ்டாண்டர்டில் 97ம் எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டைம் மேனேஜ்மெண்ட் தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். வித்தவுட் என் எடிட்டே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 90 மார்க்ஸ்க்கு வந்து எழுத போகிறீங்களா. ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் இருக்கும். ஸோ அந்த 3 மணி நேரம் எந்த டைமிங்கில் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எக்ஸாம் ஹாலுக்கு வந்து ஒரு 15 minutes to 20 minutes ப்ரியராக வந்து நீங்கள் எக்ஸாம் ஹால் போயிடுவீங்க. அண்ட் பேசிக்கலி எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10:15 to 1:15 வந்து எக்ஸாம் நடக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து 10:10 வந்து கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. ஸோ 5 minutes நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 10:15 வந்து அது ஷார்ப் டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 1:15 வரைக்கும் எழுதுவீங்க. ஸோ இந்த 3 hours தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த முக்கியமான டைம் டியூரேஷன். அண்ட் இந்த 3 மணி நேரத்தை எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து காமாக எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பேப்பரை முடிச்சுட்டு நீங்கள் செக்கிங்கை பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த ப்ரெசன்டேஷன் அந்த கோடு போகிற வேலை அதெல்லாம் வந்து தரவாக பண்ணி முடிச்சுட்டு நிம்மதியாக எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வரது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 20x120. ஸோ இந்த 1 marks வந்து எதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். ஸோ பேசிக்கலி நீங்கள் 1 mark பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின்ஸ்லாம் வந்து மெமரி பண்ணிப்பீங்க. பேசிக்கலி எல்லாரும் அதை பண்ணுவாங்க. நான் புக் பேக்கை வந்து மெமரி பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அது எப்படி ஒவ்வொன்றா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப, அதாவது இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் படிப்பீங்களா, அப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டா ஓகே தென் ஃபைன். அது எப்படி வந்துச்சுன்னு தெரிந்தால் ஃபார் அண்ட் குட், ரொம்பவே பெட்டர் தான். பட் நீங்கள் டக்குன்னு கொஷினை பார்த்து புக் பேக் கொஷினாக இருந்தால் அந்த புக் பேக் கொஷினில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ்லாம் வச்சு இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் சால்வ் பண்ணிட்டு போட்டுருந்தீங்க, உங்களுக்கு டைம் பார்த்தாரு. ஸோ புக் பேக் கொஷினில் இந்த கொஷினை கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மெமரி பண்ணிக்கோங்க. பேசிக்கலி எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் அதான் பண்ணேன். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக டைம் சேவ் ஆகும். ஸோ புக் பேக்கை வந்து மெமரி பண்ணிவிட்டு இன்டீரியர் கொஷின், இதை கொஷினை படித்தாலே உங்களுக்கு தெரியும் அது புக் பேக்காக இல்லை க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ க்ரியேட்டிவாகவோ இல்லை இன்டீரியர்னா என்ன ஃபார்முலாஸ் கேட்பாங்க மிஞ்சி போனால். அப்போனா கண்டிஷன்ஸ் எடுத்துகிட்டு அந்த கண்டிஷன்ஸில் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ரைட் ஆப்ஷன் எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இது 2 தானே வரும். அது மாதிரி இல்லாமல் கிரியேட்டிவ் 1 marks ஆன்சர்னா சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி நீங்கள் எழுதிக்க போகிறீங்க. ஸோ புக் பேக் வந்து நீங்கள் பார்த்தோன்னே எழுதுறதுக்கு வந்து இப்போ ஒரு 15 புக் பேக் வருது, 5 வந்து கிரியேட்டிவாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15மே வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எழுதிடலாம். அந்த கிரியேட்டிவாக இருக்கக்கூடிய அந்த 5 வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த 5 நிமிஷம் போதும். ஸோ 10 நிமிஷத்தில் நீங்கள் 1 mark முடிச்சே ஆகணும். தென் ஸ்டெப்பிங் இன்டு 2 marks. ஸோ 2 mark பொறுத்த வரைக்கும் 7 2s 14. ஸோ ஈச் கொஷனுக்கு நீங்கள் வந்து 5 minutes எடுத்துக்கலாம் தாராளமாக. வை பிகாஸ் இதுக்கு நான் வச்சிருக்கேன் என்னோட டைம் ஸ்கெடியூல் படி உங்களுக்கு இந்த டைம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் 2 mark 3 mark 5 mark வரப்போ என்ன ஆகும்னா, இப்போ 2 mark வந்து பேசிக்கலி வந்து ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதே 5 mark நீங்கள் வந்து நான் என்ன நினச்சேன், நீங்கள் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லைனா நான் வந்து 5 mark ஃபஸ்ட் எழுதிட்டு 3 mark நெக்ஸ்ட் எழுதி அடுத்த 2 mark எழுதிட்டு கேட்டிங்கன்னா அப்படியும் போகலாம். பட் உங்களுக்கு அது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 mark 3 mark அதுக்கப்புறம் 5 mark வந்தீங்கன்னா, ஸோ 2 marks ஈஸியாக தான் இருக்கும், 3 marksம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 5 mark வந்து நீங்கள் நடுவில் ஏதாவது ஸ்டெப்ஸ் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான 5 mark நல்லா தெரிஞ்ச கொஷினாக இருக்கும், பட் ஆன்சர் டெரைவ் பண்ணிட்டு இருக்கப்போ நடுவில் ஸ்டெக்காச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகும். ஃபேக்ட் நம்பர் 1. அந்த ஃபேக்ட் நம்பர் 2 இஸ் தட் அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்னால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 mark எழுதுறதா இருந்தாலும் சரி 3 mark எழுதுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் 5 markல அங்கே ஸ்டக் ஆகிட்டு அங்கே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஹரிபரியோடு வந்தீங்கன்னா உங்களால் 2 marks and 3 marks வந்து க்ளீன் அண்ட் கிளியராக வந்து எழுதி முடிக்க முடியாது. ஸோ இது ஒரு ஃபேக்ட் இருக்கிறதுனால நீங்கள் 2 mark 3 mark 5 markலேயே வந்துக்கோங்க. பிகாஸ் 2 mark வந்து ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 2 markல ஏதாவது ஒன்று தெரியலன்னு கூட வச்சுக்கோங்களேன், அதை வந்து கடைசியில் அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா பெருசாக 2 mark தான் வந்து அஃபெக்ட் ஆகுது. 5 markலனா அந்த 5 markே வந்து ஒரு மாதிரி அடி வாங்கி போகுது மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம். ஸோ 2 mark தெளிவாக முடிச்சிருங்க. ஒரு கொஷினுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஸோ தாராளமாகவே எழுதி முடிச்சிடலாம். சில 2 markலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரியான 2 marksலாம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து உங்களோட கன்வீனியன்ஸ் அண்ட் உங்களோட அந்த ஒரு காம்னஸ்க்காக 5 minutes கொடுத்துருக்கேன். வெலன் ப்ரியராக முடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் தான். அடுத்தடுத்து நீங்கள் வந்து வந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து செக்கிங் அப்பையும் ப்ரெசன்டேஷன் அந்த கோடெலாம் போடுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைமே வந்து கிடைக்கும். ஸோ 5 minutesன்ற பட்சத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 35 minutes ஆகும். 1 mark 10 minutes, இது ஒரு 35 minutes. ஸோ 45 minutes வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கும்.
அண்ட் தென் 7 3s are 20 month 3 marks நீங்கள் வந்து 7 கொஷின் ஆஃப் 3 marks வந்து எழுதணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு வந்து நீங்கள் 8 நிமிஷம் எடுத்துக்கோங்க தாராளமாக. ஸோ ஆஃப்கோர்ஸ் முடிச்சிடலாம் 8 நிமிஷத்தில் வந்து ஒரு கொஷின் வெல் அண்ட் குட். 5 மினிட்ஸ்லேயும் முடிக்கலாம், 4 மினிட்ஸ்லேயும் முடிக்கலாம். ஸோ அது கொஷினை பொறுத்து நீங்கள் சப்போஸ் எங்கேயாவது 1-2 கொஷினை யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அங்கே சேவ் பண்ண டைமை இங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ தட் உங்களுக்குமே வந்து இது ஷூட் ஆகும் தான் நினைக்கிறேன். அண்ட் தென் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 8s 56 minutes ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்லி 55 minutesனு வச்சுக்கோங்க. ஸோ 45 minutes 10 mark அண்ட் 2 marks எடுத்து 45 minutes, இது வந்து ஒரு 55 minutes. ஸோ அண்ட் தென் கடைசியாக வந்து நீங்கள் 5 mark வரதுக்கு முன்னாடி அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நேரத்துக்கு வரதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டைம் டேபிள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து எலோடெக்ஸ் குரூப்பில் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ எல்லோரும் வந்து பரபரப்பாக எக்ஸாம் வந்து படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்துலேயும் வந்து நான் ஆக்சுவலி 11:45 நான் கேட்டேன். நைட்டு வெளிச்சத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ அப்பயும் வந்து டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ நீங்களே ஆக்டிவாக இருக்கிறப்ப ஸோ நான் என்னோட அகாடமிக்ஸ் வேலைலாம் முடிச்சுட்டு உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு 12 நாளும் வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் வரனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த 10 seconds ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ண எழுதுகிற அந்த மொமெண்ட் எனக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். உங்களுக்கு இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான பொட்டென்ஷியல் வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை முக்கியமாக பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டெப்பிங் லாஸ்ட் பார்ட். ஸோ 7 5s 35 5 mark கொஷின்ஸ் இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் எடுத்தாலுமே 7 10s are 70. ஸோ 70 minutes 5 mark சாலிடாக ஒதுக்கி நிதாரணமாக அவசரப்படாமல் அவசரத்தில் போகிறப்ப எந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் தெளிவாக ஒவ்வொரு 5 markையும் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஸோ தட் யூ கேன் கம்ப்ளீட் தி 5 mark செக்ஷன் இன் 70 minutes, அதாவது 1 hour 10 minutes வந்து முடிச்சிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணது 1 mark 10 minutes, 2 mark 35 minutes, 3 mark ஒரு 55 minutes, அண்ட் தென் 5 mark வந்து ஒரு 70 minutes. எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து 170 minutes வந்துடும். ஸோ 170 minutes 180 minutes, அதாவது 3 6 are 18. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 hours இருக்குது. 180 minutes 170 போனால் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்தை சீக்கிரமாக எங்கெங்கெல்லாம் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அந்த ஒரு நார்மல் ஸ்பீடில் வந்து பார்த்து முடியுங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடிவாக வந்து செக் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்காது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் தியரி சப்ஜெக்ட் அண்ட் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்லை வேர்ட் மிஸ்டேக்ஸோ வந்து பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அண்ட் ஒரு வாட்டி நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணாலே போதும். அண்ட் தென் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, 1 marksல நீங்கள் எதுவும் மைனஸ் மிஸ்டேக் பண்ணலையா, ஐ மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் சேஞ்சஸில் மிஸ்டேக் எதுவும் பண்ணலையா. அதே மாதிரி நீங்கள் வந்து கேல்குலேஷன்ஸ் 2 mark 3 mark 5 marksல வந்து நடுவில் கேல்குலேஷன்ஸில் எந்த ஒரு ப்ளஸ் போட வேண்டியதில்லை, மைனஸ் போட வேண்டியது, ப்ளஸோ வந்து போடாமல் இந்த சைன் கன்வென்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்றது வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 8 நிமிஷத்தில் உங்களோட ஸ்டெப்ஸ், இந்த சைன் சேஞ்சஸ், ஆன்சர்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பேசிக்கலி உங்களுக்கு வந்து இந்த ஒரு போனஸ் டிப் சொல்லணும்னு நினச்சிட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளமேட்டிக் சம்ஸ் இருக்கணும். அதாவது தியரி மாதிரி வந்து வேர்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த வேர்ட் ப்ராப்ளமில் ஹவு மெனி கவுண்ட்டாக கேட்டிருந்தாங்கன்னா கடைசியில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. ஸோ கொஷினில் வந்து என்ன கேட்டிருப்பாங்க, சம்திங் ஹவு மெனி சம்திங் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அப்படின்ற இருக்க பட்சத்தில் ஸோ திஸ் மச் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்ட்டு சொல்லிட்டு கடைசியில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்களோட ஆன்சர் கன்க்ளூஷனாக வந்து கருதப்படும். அது வந்து எவாலுவேட்டருக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இவன் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸாக எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹைட் ஆஃப் த ட்ரீயோ இல்லை ஹைட் ஆஃப் த போலோ சம்திங் ஹைட்டோ எந்தோ அதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா யூனிட் மறக்காமல் போடணும். அது உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு யூனிட் போடாமல் விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸில் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உன்னிப்பாக பார்த்து முடிச்சுக்கோங்க. அண்ட் தென் 8 நிமிஷத்தில் இந்த எல்லாமே வந்து செக் பண்ணி முடிச்சிட்டிங்களே. ஸோ முடிச்சிட்ட பிறகு கடைசியில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறது 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷத்தில் 1 marksல என்ன பண்ணுங்கன்னா, இந்த 1 markக்கான கொஷினை ஒரு வாட்டி திருப்பி படிங்க. இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் தான் எழுதியிருக்குமா, அண்ட் ஆப்ஷன் கரெக்டாக தான் போட்டிருக்குமா, இல்லை ஆப்ஷன் போடாமல் ஏதாவது விட்டுருக்குமா, இல்லை வேறு ஆப்ஷன் போட்டு வேறு ஆன்சர் எழுதியிருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து 1 marks தரவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆர்வத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தில் போகும். அந்த வேகத்தில் சில மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 நிமிஷம் அந்த 1 marks செக் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி இருக்கக்கூடிய 2 marks 3 marks 5 marksல கொஷின் நம்பரும் சப்டிவிஷனும் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, அண்ட் தென் பார்ட் ஏபிசி அந்த பார்ட்டாக கொடுத்துருப்பாங்களா 2 marks 3 marksலாம் அந்த பார்ட்டையும் கொஷின் நம்பரையும் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யுவர் பேப்பர் ஹென்ஸ் ஹியர். ஸோ இந்த 10 minutes தான் வந்து உங்களுக்கு செக்கிங் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன டைம்
2 மார்க்குக்கும் 3 மார்க்கும் நான் எக்ஸஸ் ஆஃப் டைம் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பேசிக்கலி 2 மார்க்குக்கு ரொம்ப அதிகமான டைமே கொடுத்துருக்கேன். ஒரு கொஷனுக்கு 5 நிமிஷம்ன்றது ரொம்பவே அதிகம் தான். ஸோ அங்கே உங்களோட டைமிங்ஸை நீங்கள் கட் பண்ண ஐ மீன் சீக்கிரமாக முடிச்சுட்டு இங்கே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண உங்களுக்கு செக்கிங்க்கு அதிகமான டைம் கிடைக்கும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு அந்த 10 மினிட்ஸை தாண்டி அதிகமான செக்கிங் டைம் கிடச்சிச்சுன்னா 2வது செக்கிங் வந்து போயிடுவேன். அப்படி 2வது செக்கிங் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு மனசுக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். ஸோ தட் வில் டிசைட் யுவர் மார்க்ஸ். அண்ட் பேசிக்கலி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தீங்கன்னா பேசிக்கலி உங்களால் 98+ வந்து தாராளமாக எடுக்க முடியும். அந்த 2 மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் அங்கே நீங்கள் எந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் இருக்கீங்கன்றது தான். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா சப்ஸ்கிரைப் என்னோட டைமிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன் அண்ட் தென் ஹைப் பட்டன் புதுசாக வந்து யூடியூப் அப்டேட்ஸ்லாம் வந்துருக்குல்ல, ஸோ ஹைப் பட்டன் கிளிக் பண்ண உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகும். ஸோ தட் டூ ஹைப் திஸ் வீடியோ. அண்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். தட் வில் மோட்டிவேட் மீ டு கிரியேட் ஈவன் மோர் வீடியோஸ் சிமிலர் டு திஸ். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். குட் பை, சியர்ஸ்.